சீனியர் லிவிங்க்கு நல்ல ஒரு நல்ல பிளேஸ். ஆமாம், ஸ்டாஃப்ஸ்க்கான அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரீ. அப்பா ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் தான் இங்கே வளர்ந்தோம், இந்த ஊருக்கு ஒரு நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம இங்கே இருக்க மக்களுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் வீடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது இந்தியாவிலே இது லோவஸ்ட். ஓகே, அப்போ வந்து 1850 ருபீஸ்க்கு ஒரு வீடு லான்ச் பண்ணுறோம். Daily satisfactory. ஸோ இந்த ஹிந்தி திணிப்புங்கன்னா எல்லா தாய்மொழியும் அழிச்சிட்டு அதை திணிக்கணும்னு நினச்சாங்க. பராசக்தி 1964 நடந்த ஒரு விஷயம். அப்போ மொழி பொருள் சொல்லுவாங்க, அது என்னன்னே நமக்கு புரியாது, அப்படியே கடந்து வந்துட்டோம். இந்த படத்தில் தான் பார்க்கும்போது தெளிவாக சொல்லுவாங்க எப்படி இந்தி திணிப்புங்கிறத உள்ள நோக்குறாங்க. பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு அரசியலுக்காக லாபத்துக்காக எப்படி திமுக போய் அதே ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது வந்து ஹாலிஸ்டிக்காக எல்லாமே சரியாயிடும். ஃபியூச்சருக்காக ஒரு மியூசியம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு சொல்லி வாங்க வச்ச காரு. அது பெருசாக அதிகமாக யூஸும் பண்ண மாட்டாரு சிவாஜி. இந்த ₹1 வச்சு என்ன செய்ய போகிற சிவாஜிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் இவ்வளோ பேரோட கனவுகளை நினைவாக்கிறீங்க. ஈரோடு மகேஷ் பெகனிட்ஸ் நேயர்களே, இன்னைக்கு மரியாதைக்குரிய ஜேசிஎம் சார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சாரோட செகண்ட் டே ட்ராவல். அந்த ஒரு நாள் ட்ராவலே அமேசிங்காக இருந்தது. ஏன்னா எப்படி இவ்வளோ வெர்சடைலாக ஒரு மனுஷன் இயங்க முடியும்னு. இன்றைக்கி டேவோட ஸ்டார்டிங்கு குதிரை வேகத்தில் இருக்கணும் இந்த டே அப்படின்னே சார் இந்த இடத்த கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட பேஷன், அவர் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஹார்ஸ் ரைடர், ரொம்ப விலங்குகள் மேலே அன்புடைய ஒரு மனிதர். சார் வணக்கம் மறுபடியும். நேற்று டே அமேசிங்காக இருந்தது சார் உங்களோட. இன்றைக்கி டேவும் அதே மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல போய் ஹார்ஸ்லாம் பார்த்துட்டு சார், அப்புறம் நீங்கள் ஹார்ஸ் ரைட் பண்ணுறத ஒரு தடவை பார்த்துட்டு. ஆமாம், எனக்கு வந்து சார் நீங்கள் ஹார்ஸில் உட்காந்து போங்க சார். நான் ஒரு ரசிகனாக இருந்து கைத்தட்டி நான் பார்த்துறேன் சார். இன்னொரு நாள் வந்து நான் கற்றுக்கிட்டு அதை ஏறுறேன் சார் நான். சார் இன்னைக்கு ஆக்டிவிட்டி என்னென்ன சார் நமக்கு? ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கார் கலெக்ஷன்ஸ். நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பிறகு முன்னாடி வாங்கின கார்லேருந்து இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு கார், பிறகு முன்னாடியில் எங்களோட ஃபஸ்ட் காரு, இப்போ எங்களோட ஃபஸ்ட் கார்லேருந்து எங்கள் ஃபஸ்ட்டு வீடு. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லோ காஸ்ட் ஹவுசிங்கில் வீடு கட்டி கொடுத்தோம் மக்களுக்கு. அது இந்தியாவிலே சீப்பஸ்ட் ஹவுசிங் வந்தது. அதுக்கப்புறம் டாடா நேனோ ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் இது செகண்ட் சீப்பஸ்ட் ஹவுசிங் இன் இந்தியா. அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில். அதுக்கப்புறம் நாங்கள் சீனியர் லிவிங்காக ஒரு இடம் உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில். ஆமாம். ஸோ அவங்களுடைய ஜஸ்ட் டேக் யூர் ஓன். அப்புறம் இன்னைக்கு ஹார்ஸ் இதுவும் பார்த்துடலாம். இன்னைக்கு ஹார்ஸ் ரைடிங்கோட இன்றைக்கி வந்து டே பேக்கடாக இருக்க போது, எனர்ஜியாக இருக்க போது, தலைமை எட்டி பார்த்துனே இருக்கிறாங்க ஏதாவது தருவோமா அப்படின்னு. நிச்சயமாக தருவோம். ஓகே, இன்னைக்கு டே வந்து ஜேசிஎம் சாரோட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய விஷயம் பார்க்குறோம். கமான். ஆஸ்டின் மார்டினில் வந்து ஹையஸ்ட் ஹார்ஸ் பவரில் அப்படியே பறந்தீங்க கூட. நானும் அப்படியே கையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நான் இன்னைக்கு ரியல் ஹார்ஸ் பக்கத்துலேயே நிற்கிறோம். உங்களுக்கு இதில் ஒரு பயங்கரமான பேஷன் இருக்குது ஹார்ஸ் ரைடிங்கில். ஆமாம், சின்ன வயசுலேருந்து எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு ஹார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அப்போலேருந்தே வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சும்மா ஏதாவது காசு வாங்கி வீட்டிலேருந்து போய் ஹார்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டுருப்பேன். ஸோ அப்போ ஒரு கரெக்டான சூழ்நிலை அமையல. ஸோ இப்போ வந்து ஆமாம், நம்ம ஃப்ரெண்டு அவர் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஜேவி வெஞ்சர் மாதிரி இடம் நம்ம வந்து இவர் வந்து ஆல்ரெடி ஈக்விஸ்டேரிங் கிளப் வச்சுருந்தாங்க. ஓகே, ஈக்விஸ்டேரிங்கிறது ஒரு ஸ்போர்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரைடிங் மட்டும் இல்லாமல் ஈக்விஸ்டேரிங் ஸ்போர்ட்டை இங்கேருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்லாம் இங்கேருந்து வந்திருக்காங்க. ஓ, ஸோ இது வந்து எப்படி அந்த போல் மாதிரி வச்சு அதை ஜம்ப் பண்ணுறது தான் அந்த ஸ்போர்ட். ஸோ த பர்பஸ் இட் செல்ஃப் வாஸ் எல்லாத்துக்கும் இது அஃபோர்டபுளாக கொண்டு போய் இது ஒரு எலைட் ஸ்போர்ட்டாக தான் இருந்தது அந்த காலத்தில். ராஜாக்களோ இல்லை ஒரு ஆமாம், நீங்கள் தான் உடைச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டிரைவர் பசங்கள்லேருந்து யார் இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படணும்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தில் தான் பண்ணது. ஒரு லாரி டிரைவரோட சன் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. நேஷனல் இப்போ வின் பண்ணியிருக்காங்க. நேஷனல் வின் பண்ணியிருக்காரு. இப்போ இன்டர்நேஷனல் குவாலிஃபை இருக்காரு. பாருங்க, சூப்பர் சார். ஆமாம், இதுதான் சார் வேணும். இதுதான் வேணும். சாரோட கான்செப்டே அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் எப்பயுமே சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும். அப்போ தான் உலகம் நல்லா இருக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட். ஆமாம், அது கொண்டு போகணும், அதை பிரேக் பண்ணணும், அதை உடைக்கணும், எல்லாரும் அச்சீவ் பண்ணணும்னு. ப்ரீட் நாலேஜ்லாம் இருக்குங்களா சார் உங்களுக்கு? இப்போ பார்க்க பலன்னு நல்லா இருக்கானே சார் அந்த பையன். நம்ம இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸு, மற்றவங்களாம் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டட் ப்ரீட்ஸு.
சாரி இம்போர்ட்டட். எவ்வளவு அழகா கேட்டுட்டு இருக்காரு. உங்களை ஒன்னே சொல்லியாச்சுப்பா எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதான் அவரோட ஃபேவரட் ஹார்ஸ் ஜாக் டேனியல்ஸ். அப்படியா சாரோட ஃபேவரட் அது? ஃபேவரட் அது. ஓ பயங்கரமா இருக்கு ஆளு. அசால்ட்டா எட்டி பாத்துட்டு இருக்காரு. அதுமாதிரி இன்னொன்று வந்து இந்த ஹார்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஆர்டிசம் கிட்ஸில் வருவாங்க. ஸோ ஆர்டிசம் கிட்ஸுக்கு வந்து ஹார்ஸோட பழகும் போது அவங்களோட அந்த டிசீஸும் குறையுதாமா. ஓ ஸோ அனிமல் அண்ட் ஹியூமன் பாண்டிங்கில் இது ஒரு தெரப்பி மாதிரியும் interesting பண்ணுறாங்க. sir அது. ஸோ அது முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் Very good. கிளப்ல. வெரி குட் வெரி குட். இது ஆர்டிசம் எனக்கு அந்த 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 இதில் கொஞ்சம் நிறைய படிப்பேன் சார், சர்ச் பண்ணுவேன். என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப போர் பேக்ரவுண்டில் இருக்கிற வீட்டில் ஒரு ஆர்டிசம் குழந்தை பிறந்ததுன்னா ரொம்ப சிரமம் அதில் இருந்து மீட்டு கொண்டு வருது. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டு நீங்கள் இங்கே ஆமாம் எனி டைம் ஏதோ ஒன்று பண்ணணும் சார். ஆல்ரெடி இங்கே ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சூப்பர் சார் சூப்பர் சார் அமேசிங். இப்போ நீங்கள் ஒரு ரைட் பண்ணி நாங்கள் பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக. Come on. எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கார் இது. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு வாங்கணும்னு சொல்லி அப்பா பிளான் பண்ணாங்க. அது கல்யாணத்துக்கு வராமல் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த காரு இது. 1987 வந்திருக்கும் அந்த கார். 1988 நான் பிறந்தேன். ஆமாம். ஸோ அப்போ நான் சின்ன வயசில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண கார் இது. அதுக்கு முன்னாடி அப்பா பைக் வச்சுருந்தாரு. அதுலேயும் தான் ஃபஸ்ட் நான் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் ஸ்கூலில் வந்து பைக்கில் ட்ராப் பண்ணாங்க, சுசுகி சாமுராய் பைக்கு. அதுக்கப்புறம் காரு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அம்பாசிடர் கார், செகண்ட் வந்து இந்த மாருதி காரு. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு டெல்லியில் இருக்கும்போது வாங்கின கார், ஃபோர்ட் போண்டியோ. ஆக்சுவலாக இந்த காரில் நாங்கள் வந்து ஒரு 8-10 பேர் பக்கம் ஃபேமிலி குட்டீஸாக இருக்கும்போது நாங்கள் இங்கே தாய் மாமாவோட கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு போகும்போது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வண்டி வந்துச்சுன்னு சொல்லி டிரைவர் வந்து பள்ளத்தில் இறக்கி ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினாப்புல. அப்போ பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸில் வந்து கிணறு இருந்துச்சு. ஸோ உண்மையாகவே அன்றைக்கி ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சோம் தான் சொல்லலாம். அன்றைக்கி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்ததுன்னா ஃபேமிலியோட அன்றைக்கி வந்து உயிரிழப்பு நடந்திருக்கும். அப்படி அதுலேருந்து தப்பிச்சு நாங்கள் இன்றைக்கி இதோடு இருக்கோன்னா இந்த வண்டி ஒரு பெரிய ஒரு காரணம். அந்த ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா ஆசையாக வளர்த்துட்டு இருந்த மாடு வந்து இறந்துருந்தது. ஸோ பேசிக்காக எப்படின்னா விலங்குகள்லாம் நம்மளுக்கு வர கெட்டதெல்லாம் அதை எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சோம். அப்போ அது ஒரு மெமரி இந்த காரோட. இது தம்பிக்காக வாங்கின காரு. அவர் ஸ்கூல் படிக்கும்போது இந்த காரில் போனாப்புல. அது போக என்னோடய பர்சனல் கலெக்ஷன்லாம் நான் தனியாக வச்சுருப்பேன். இது எங்களோட ஃபேமிலியோட பழைய காசு, இங்கே ஆஃபீஸ் காசு, இதுதான் மெயினாக இங்கே இருக்கும். இதில் எங்கள் அப்பா யூஸ் பண்ண காரு ரொம்ப வருஷம் முன்னாடி சென்னையில் யூஸ் பண்ணிருந்த கார். எப்பயும் எனக்கு நம்பர் 1 தான் எனக்கு பிடிக்கும். அப்பாவுக்கு வந்து 8666 பிடிக்கும். இதில் அப்பாவோட பழைய காசு. ஸோ எல்லா மெமரிஸ் தான் நாங்கள் அப்படியே இங்கே எல்லாம் வச்சுருக்கோம். ஆமாம், எங்களுக்கு அதெல்லாம் விட எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜென்ரலாக இந்த லக்ஸரி கார்ஸ்லாம் பிடிக்காது. அவருக்கு எல்லா காருக்கும் 4 வீல் தான். எல்லா காரும் நம்ம பாயிண்ட் டு A to பாயிண்ட் B தான் போகணும். அவருக்கு அந்த லக்ஸரி ஃபேமிலியாக எல்லாம் ப்ரெஷர் போட்டு கண்டிப்பாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு சொல்லி வாங்க வச்ச காரு. அது பெருசாக அதிகமாக யூஸும் பண்ண மாட்டார். மெயினாக அது அப்பாவோட கார். மக்களே, ஜேசிஎம் சாரோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சார் சாப்பிடலாமா? ரெடியா? ஆமாம், ரெடி. இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு நீங்களே சார்? என்ன சார் இது? நாங்கள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இங்கே முயல்லாம் இருக்கும், கார்டன் இருக்கும். ஸோ அப்போ இங்கே விளையாண்டுட்டு டைம் பாஸ்க்கு இங்கே தான் அம்மா கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கும் முன்னாடி சிங்கப்பூர் பிளான், இது லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸு. இந்த லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, அப்பாவோட அக்கா ஹஸ்பண்ட் அவர் தான் இங்கே ஃபஸ்ட்டு. அவர் கோயம்புத்தூர் தான் இருக்கார். எல்லாம் பூரிகம், பர்மா, அப்புறம் அந்தமானில் இருந்தாங்க. அந்தமான்லேருந்து அப்புறம் 4 பேர் இங்கே வந்துட்டாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு இன்வைட் பண்ணுறாரு. ஸ்ரீலங்கால இருந்தா? இல்லை, பர்மால இருந்தா. அந்தமான்ல இருந்து. ஓகே. அந்தமான்ல இங்கே ரப்பர் பிளான்டேஷனில் பாட்டியும்
தாத்தாவும் ஐயாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் அப்பா நான் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு அப்போ இங்கே வறுமை சூழ்நிலையில் அங்கே கல்வியை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போனா ஸ்கூல் முடிச்சுட்டு கல் உடைக்கிறது அந்த மாதிரி வேலை. நான் படிப்புக்கு எங்கள் அப்பா கிளாஸில் தேர்டோ ஃபர்ஸ்ட்டோ வந்துருப்பார். அந்த அளவுக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அவருக்கு படிக்க முடியாத சூழல், படிக்க முடியாத சூழல், பணம் இல்லாதனால அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்தமான்லேருந்து மாமா கூப்பிட்டதுனால இங்கே வேலைக்கு வராங்க. இங்கே வந்து இங்கன்னா இந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கடை வச்சிருந்தாரு. புக்ஸ் அது கூட அந்த ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீனேஜ் பையனா இருக்கும்போது அப்பா இங்கே தான் வந்து வேலை செய்யறாரு. ஓகே. ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு, அது பக்கத்துல எங்களோட ஃபர்ஸ்ட் கடை. அதுக்கப்புறம் ஃபேமிலியா சேர்ந்து ஒரு கடை வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்பாவை தனியா ஒரு கடை ஓப்பன் பண்ணது இங்க இந்த ஏரியா தான், இதே ஸ்ட்ரீட் தான், ராஸ்கட் ரோட். எங்களுக்கு ரொம்ப எங்களோட பர்சனல் கனெக்ட் உள்ள ஸ்ட்ரீட் இது. ஓகே. நீங்க வந்து வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு. என்னன்னா இங்க வந்து நம்ம அந்த காலத்துல வந்து கடை இங்க வச்சு நடத்திட்டு இருக்கும்போது கடை தான். அப்ப அந்த டைம்ல ரோட் கடை இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளில ரோட் கடை எல்லாம் போடும்போது ஏதோ சாப்பிட போகும்போது நான் வெளில சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த போலீஸ் வேற யார்கிட்டும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாப்பியா. அப்போ வந்து வெளில அந்த ரோட் சைட்ல கடைலாம் போட்டிருக்கேன்னு சொல்லி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளயுமே அதை ரோட் கடையை தட்டி விட்டு அதை காலி பண்ணாங்க. பண்ணி முடிச்சு வந்து பார்க்கும்போது அந்த கடை இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இதே காம்ப்ளெக்ஸை நம்ம வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இறைவன் கொடுத்த வரம்ங்கிற மாதிரி உழைப்பு, கடவுளோட ஆசீர்வாதம், குடும்பத்தோட சப்போர்ட்டு, எங்கள் அம்மாவோட சப்போர்ட்டு, எல்லாமே எல்லா குழந்தைங்களோட சப்போர்ட்டு, ஒரு காம்பினேஷனாக நல்லபடியாக பாருங்க. எந்த இடத்துல அந்தமான்லேருந்து ஒரு நபர் இங்கே வேலைக்கு வந்தாரோ அவரோட மாமாவோட அழைப்பின் பேரில், எந்த இடத்துல இதே ஸ்ட்ரீட்டில் கிராஸ்கட் ரோடில் ரோட் சைடில் ஒரு ஷாப் வச்சுருந்தாரோ அந்த ஷாப் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போச்சோ அதே இடத்துல முதல்ல வேலைக்கு வந்த காம்ப்ளெக்ஸே வாங்கி இன்னைக்கு கிராஸ்கட் ரோட்ல இப்ப நீங்க சொல்ல சார் எனக்கு தமிழ் சினிமாவோட எல்லா பிஜிஎமும் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு பயங்கரமா. அமேசிங் ஸ்டோரி. இங்கே மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு நாங்கள் தான் என்ட்ரி கொடுத்துருக்கோம், சென்னை சில்க்ஸ் நாங்கள் தான் விற்றுருக்கோம். இந்த சிங்கப்பூர் பிளாசான்னு இருக்கும் இந்த ரோட்லேயே வரும். நாங்கள் 5-6-7 ப்ராப்பர்ட்டி மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வச்சுருக்கோம். இப்படி வரணும் லைஃப்ல. யாரெல்லாம் நம்மள காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமா ஒரு கோட்டையை கட்டி நிக்கணும். அமேசிங் சார். ஒரு மோட்டிவேஷனல் இதெல்லாம் வந்து அப்பா பத்தி எனக்குலாம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோ எஜுகேஷனல் ஸ்டோரி மாதிரிலாம் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ புக்ஸ் மாதிரி அது மாதிரிலாம் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. சூப்பர் சார். அப்படி புத்தகம் வெளியிடுறப்ப சொல்லுங்க சார், நான் எழுதி கொடுக்குறேன் சார். நான் கொஞ்சம் நல்லா தமிழ்ல எழுதுறேன் சார். சூப்பர் ப்ளீஸ். எஸ் சார். அவங்க பண்ணலாம் சார். எக்ஸலென்ட். எஸ் கண்டிப்பா. பிஸ்னஸ்ல அரசியல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமா வளர்ந்திருந்தாலும் அவருடைய வேர் இந்த இடம் தான். சாரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் முழுக்க இருந்த இடம் இந்த இடம் தான். நீங்க பிறந்ததுல நீங்க தானே சார்? நான் பிறந்தது இங்க. இதுதான் சாரோட சைல்ட்ஹுட் மாஸ்டர் பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். அப்பெல்லாம் இதுவே நம்மளுக்கு பெரிய வீடா இருக்கும். ஆமாம், சின்ன வயசுல பார்க்கும்போது ரொம்ப பெரிய வீடா ஓடி விளையாடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு தான் நீண்ட போர்ஷன் கழிச்சு பார்க்கும்போது சின்னதாக. இது எங்களோட கிச்சன். நீங்க சொன்னீங்க சார் சின்ன வயசுல ஓடி விளையாண்ட வீடு மாதிரி இருந்தது, அவ்வளவு பெருசா இருந்தது. ஆமா, இப்பதான் தெரியுது அப்படின்னீங்க. மறக்க முடியாத மெமரின்னா நீங்க எதை சார் ஷேர் பண்ணுவீங்க இந்த வீட்டில்? ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது சின்ன தவழ்ற குழந்தை. அப்போ வந்து தெரியாமல் தண்ணி தொட்டியில் விழுந்தாப்புல விழுந்தோடனே யதார்த்தமாக அந்த விளிம்பை பிடிச்சி ரொம்ப நேரமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அப்புறம் கத்துற அறல் சத்தை கேட்டு தான் வந்து பார்க்க முடியுது. பார்த்தா விளிம்பு பிடிச்சிட்டு இருந்திருக்காப்புல. நல்லா ஆழம். ஆமாம், ஏதோ கடல், அது ஒரு கடலோட ஆசீர்வாதம் தான். ஆமாம், அதான் என்ன சேட்டா பண்ணாலும் பணம் பரவாயில்ல சார், ஸ்மார்ட்டா அந்த விளிம்பை பிடிச்சது. ஆமா, அப்பவே மறக்க முடியாத மெமரி. அமேசிங் சார். பாருங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சு நீங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு. நம்ம எந்த இடத்துல தோங்குறோங்கிறது முக்கியமே இல்லை, எதை நோக்கி போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீடு தான் எங்களோட அப்பாவோட அக்காவோட மாமா வீடு, என்னோட மாமா வீடு. ஓகே. அவர் தான் அப்பா வந்து இங்க கூப்பிட்டு வந்தார். அவர் தான் வந்து
அந்தமான்ல இருக்கிறப்ப அப்பா அழைச்சிட்டு வந்தது. ஆமா, அப்பாவை வந்து இங்க அழைச்சிட்டு வந்து வேலை போட்டு அவர் இடத்துல கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சு தரதுக்கும் உதவி பண்ணாரு, ஹெல்ப் பண்ணது. இந்த வீடு வாங்குறதுக்கும் அவர் தான் உதவி பண்ணாரு. ஒரு டைம்ல என்ன ஆச்சு, எங்க அப்பா தொழில் பண்ணும்போது ஒரு 5 லட்சம் கடன் தேவைப்பட்டிருக்கு அந்த டைம்ல. அப்ப வந்து அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு அவங்க மாமா வந்து வாங்கி கொடுத்தாரு. அவங்க அக்கா சொன்னாங்களே, எதுங்க சின்ன பையன் நம்பி நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. புரியுது. பாவம் அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய பணம் சார். மிகப்பெரிய பணம் தான் அது. ஆமா, ஆச்சுன்னா பெரிய இது. பட் அந்த டைம்ல அந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சக மனிதர் ஹெல்ப் பண்ணும்போது தான் அவர் வளர முடியுது. ஏன்னா இன்னைக்கு அவர் எங்க கூட தான் அவர் இன்னைக்கு பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு அவர் எங்க கூட தான் இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அப்பா அவர் பெரிய சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு விஷயமா பண்ணிட்டு. வெரி குட். இந்த மாதிரி நல்ல மாமாக்களும் சில குடும்பத்துல இருக்காங்கப்பா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் போலாம் சார். இந்த இடம் எதற்கான இடம் சார்? இந்த அபார்ட்மெண்ட் இது ஜென்ரல் நாங்கள் வந்து கட்டி விற்கலாம் தான் இது பண்ணுவோம். கொஞ்சம் ஃபிளாட்ஸ் இருக்குது, எங்கள் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம் சார். சூப்பராக பழைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 32 வருஷம். அப்போ நல்ல பழைய ஆளுங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஃப்ரீயாக இது பண்ணிடுச்சு. ஸ்டாஃப்ஸ்க்கான அபார்ட்மெண்ட்டு ஃப்ரீ. ஸோ 62 அபார்ட்மெண்ட்ஸ், 100 பெட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 80 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. பேசிக்காக என்னன்னா, ஃபாரின்ல பசங்களாம் ஃபாரின்ல ஒர்க்கு போயிடுவாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க முதியோர்களை பார்க்கறதுக்கு முடியாது. ஸோ அதனால அதுல்யாங்கிற அவரு நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகே. ஸோ அவர் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ 1000 பெட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களோட விஷன் என்னன்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு இவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி பண்ணி, இங்கே ஈவினிங் ஆனால் எல்லாம் கெட் டுகெதர் இருக்கும். இங்கே ஒரு நாள் கோயிலுக்கு போவாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், நர்ஸ் எனி டைம் ஃபுல் டைம் எல்லாம் நர்ஸ் போட்டு அவைலபிளாக இருப்பாங்க. ஈச் பெட்டுக்கு அவங்க தே டேக் கம்ப்ளீட் கேர். அமேசிங். ஒரு சீனியர் லிவிங் இதுதான் ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு பெரிய கான்செப்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே. இது புதுச்சேரியிலையும் நம்ம இந்த கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகலான்னு இருக்கீங்க பிளான். ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ மோர் தென் 10 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிப்மர்லேருந்து இந்திரா காந்திலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது இந்த வெல்னஸ் டூரிசம் அலாங் வித் சீனியர் லிவிங், ஸோ இதையும் ப்ரொமோட் பண்ணுங்கிறது எங்களோட பிளான். ஆரோவில்லாம் இருக்கும்போது நிறைய இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமாவும் பிளான் பண்ணலாம். அருமை. அமேசிங். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்களா? எந்த ஊருமா நீங்கள்? மதுரையா? மென்டல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் சொசைட்டி கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து அது சந்தோஷமா வாழும்போது அந்த ஏன்னா 4 பேர் இங்க பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க, வீட்டுல தனியா பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்க ஏஜ் குரூப்ல எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கேங்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்குவோம், இங்க வந்து நிறைய தேடிட்டு அவங்க கோயிலுக்கு போறதும் அவங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கிறதும் அவங்களுக்குள்ள ஒரு தே ஹேவ் a good life. ஆமாங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்து ஒரு இந்த லஷ் கிரீனு இது எல்லாமே நல்ல ஒரு ஆக்சுவலி இது எல்லாமே ஹில்ஸ். இப்போ பனிமூட்டம் இருக்கனால நமக்கு தெரியல, மறைஞ்சிருக்கு. பேசிக்காக அதுக்கு பேரே வந்து மவுண்ட் வியூ, இன்னொன்று காற்று, இந்த வெதர், கோயம்புத்தூர் வாட்டர், சிறுவாணி வாட்டர். ஸோ இது 3மே உங்களுக்கு மக்கள், மண்ணு, தண்ணி. ஆமாம், அவங்க பேச்சே ரொம்ப மரியாதை தான் பேசுவாங்க. சின்ன பையனாக இருந்தால் கூட வாங்க போங்க, ஏனுங்க வாங்க போங்க. சாரோட இடத்துல அதுலயே ரன் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுமே, நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதான் சரி. எப்படி இருக்குமா மேல? எப்படி ஃப்ரெண்டோட இடம் தான். ஆமா, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல்யா really satisfactory. Final abode in my life. அருமை. Not a final abode, it's a starting your abode. Yeah, you are an energetic person. Yeah, I'm an energetic person. Yes, I take always. boost every day. Yes. ஹவுஸ், பிளேஸ், அகாமடேஷன்ல எப்படிமா இருக்கு? பிளேஸ், அகாமடேஷன், ஃபுட் டேக் கேர் பண்றது Very good. என்ன படிச்சு முடிச்சாச்சா? எங்க? ஓ, குழந்தை வயசு நீங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து அண்ணன் உங்களை கூட்டு போயிட்டு வந்திருப்பார்ல சார்? ஸ்கூலுக்குலாம் ஆமாம், ஸ்கூலுக்குலாம் டிரைவர். நான் சின்ன வயசுல இருந்தபோது வண்டியெல்லாம் அண்ணன் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி பாலன மாதிரி இவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வீடு கொடுத்து கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் லைஃபை, ஒரு கம்யூனிட்டி லைஃபை சார் கொடுத்துருக்காரு. சார் எப்படி டீ எப்படி இருக்கு?
ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா டீ நல்லா இருக்குக்கா. ஆமாம், எனக்கு சாரே பாராட்டியாச்சு. அப்புறம் இனிமேல் பாலன் ஏதாவது டீ குறை சொன்னாருன்னு சொல்லிருங்க. அமைதியா இருக்கா, உங்க சாரே பாராட்டிருக்காரு, என்ன நம்ம சாரே பாராட்டியிருக்காருன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு சார் கம்பெனிலேருந்து தராங்க, சார் தராங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லை? நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தால் வீடை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க தானே, சந்தோஷப்படுவாங்க தானே. பையனையும் படிக்க வச்சாரு. என்ன என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? சார் நான் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் முடிச்சுட்டு MBA பண்ணிருக்கேன். அமேசிங், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் என்ன? சுதர்ஷன். சார் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய ஹவுஸ் கீப்பிங்கில் ஸ்டாஃப்ஸில் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தவங்களெல்லாம் பெர்மனண்ட் ஆக்கி அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை சார் கொடுத்துருக்காரு. நந்தவனம்குள்ள நுழைஞ்சிருக்கோம். அது என்ன நந்தவனம்? மார்டின்ஸ் நந்தவனம் சொல்லி நான் தான் இன்சிஸ்ட் பண்ணி இந்த பேருக்கு கண்டிப்பாக பண்ணேன். ஏன்னா அப்பாவுக்கு எப்பயும் நம்ம பேரில் ப்ராஜெக்ட் பண்ண பிடிக்காது அவருக்கு. ஜென்ரலாக அவர் பேர் ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருக்குன்னு ஆசைப்படுது. ஸோ இது என்ன அவர் அப்பா ஆசைப்படுது என்னென்னா, நம்ம கோயம்புத்தூர் தான் இங்கே வளர்ந்தோம், நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம இங்கே இருக்க மக்களுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் வீடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகே, கம்மியான காஸ்ட்னா இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டு இருந்ததே இல்லை. நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது இந்தியாவிலே இது லோவஸ்ட், அப்போ பிரைஸ் தான் சீப்பஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, சீப்பஸ்ட் காஸ்ட். ஓகே, அப்போ வந்து 1850 rupeesக்கு ஒரு வீடு லான்ச் பண்றோம். 1850 rupeesங்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே வந்து 1850 rupees இருக்கும். பட் பல்கா பண்ணும்போதோ இது பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நம்ம இதில் பெருசாக மார்ஜின் இல்லைனாலும் பப்ளிக் வந்து ஒரு நம்ம இந்த வாழ்ந்த ஊர்ல நம்மளுக்கு இந்த உதவி பண்ண ஊருக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அப்பா வந்து இது மக்களுக்காக 560 அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ லான்ச் பண்ணும்போது half an hour கூட இல்லை, half an hourல 3000 அப்ளிகேஷன் வந்தது. அப்பா ஒரே half an hourல புக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சது, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது பண்ண இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியை சும்மா நம்ம பெருசா எதுவும் பண்ணாமல் வச்சிருந்தாலே இந்த அசெட் வேல்யூவே பெரிய லெவலில் போயிருக்கும். ஆமாம், இன்னைக்கு சாவனம்பட்டியில் அசெட்ல அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், மோர் தென் ஆல்மோஸ்ட் 5 acres வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. சரவணம்பட்டி இன்னொரு கோயம்புத்தூர்ல சார். ஆமாம், இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு 1008 பிரச்சனை. எங்கள் அப்பாவுக்கு அரசு பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் மேலே ஏதோ கோர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து வாங்கினவங்க வந்து நாளைக்கு இது முடியுமா, அந்த ப்ராஜெக்ட் முடியாமல் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இதை ட்ராப் பண்ணோம். அவங்களும் நாங்கள் அப்படியே அவங்க காசை நாங்கள் கொடுத்து செட்டில் பண்ணி அமைச்சிட்டோம். அப்போ நான் வந்து ஃபாரின்லேருந்து வந்தோடனே எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ப்ராஜெக்டாக இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா, அவங்க இஎம்ஐ போட்டு ப்ராஜெக்ட்லாம் வாங்கிடுவாங்க. அவங்க ஒரு சைடில் இஎம்ஐ மாதம் மாதம் போயிட்டு இருக்கோம், இன்னொன்று அவங்க லேட் ஆச்சுன்னா அவங்க வாடகையும் பேரலாக போயிட்டு இருக்கும். லோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னா, நம்ம சொந்த காசே போட்டு எதுவும் டிலே பண்ணக்கூடாதுன்னு, லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு புதுசான ஒரு ஃபீல்டு. ஸோ அப்போ வந்து இட் வாஸ் வெரி லாட் ஆஃப் லேர்னிங். புரியுது. நாங்களே என்ன பண்ணோம், சப் கான்ட்ராக்டர்ஸ் போட்டோம். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வேணுங்கிற ஆள்லாம் நாங்கள் டீம் சேர்த்து அதுக்கப்புறம் பிஎம்சிஸ்லாம் போட்டு, ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் நம்ம கூட சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நீங்கள் ஒரு முடிச்சு லேண்ட்மார்க் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. ஆமாம், மார்டின்ஸ் நந்தவனம். பாருங்க, சராசரி மக்களுடைய வீட்டோட கனவை அவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் நிறைவேற்றிருக்கீங்க. என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனல் அச்சீவ்மெண்ட்னா இதுதான். சிவாஜி படத்தில் வர மாதிரி இந்த ரஜினி சார் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்பலாம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தான் அப்பா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கரெக்ட் தானே சார்? ஆமாம், ஏன்னா உண்மையாகவே அது அந்த படத்தில் லாட் ஆஃப் திங்ஸ் வி குட் ரிலேட். ஏன்னா பொலிட்டிஷியன் கூட ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பெர்மிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டும்போது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸு, இதெல்லாம் உண்மையாகவே அதர் காம்படிட்டர்ஸே பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு சில காம்படிட்டர்ஸு, ஒரு சில அரசாங்கம், ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸு, உண்மையாகவே ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆச்சு. பட் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எனக்கு ரொம்ப சேலஞ்சஸ் லைஃப். சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது கூட ஆப்போசிட் டீம் வந்து என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால் நான் எப்போயும் என் டீமில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து நான் டீமை ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துப்பேன். வெரி குட். ஏன்னா ஆப்போசிட் டீம் வந்து ஈஸியாக இருந்தால் எனக்கு விளையாட பிடிக்காது. புரியுது. ஸோ போட்டியாளர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போட்டி கடுமையாக இருக்கும். போட்டி கடுமையாக இருந்தால் தான் நாம யாருன்னே நமக்கு தெரியும். சூப்பர் சார். ரைட்.
சார் இது சார் நம்ம பிளான்ல இல்லையே இது என்னது? ஆமா, இது நாங்கள் இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்க எங்கள் ஹோமியோபதி காலேஜ். ஓ ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 years 20 years ஆயிடுச்சு நாங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணி. ஓகே. ஸோ அதை புது லொகேஷனுக்கு ஷிஃப்ட் Shift பண்ண போறீங்க. இதுதான் ஹாஸ்பிட்டல் பிளாக். ஓகே. இது வந்து கிளாஸ் ரூம்ஸ், ஹாஸ்டல், ஆடிட்டோரியம் அப்படியே லைனாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன் சார். ஸோ பேசிக்காக எங்களுக்கு என்னன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் மேலே நம்ம அலோபதி மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த நம்ம சித்தருக்கு, ஏன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் மெடிசனே வந்து சித்தாலேருந்து தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து அது கொஞ்சம் சீரியஸாகவே ஆயுஷ்க்குன்னு டிபார்ட்மெண்ட் போட்டு நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் வெளில ஒன்று. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன், எல்லாத்துக்குமே இன்றைக்கெலாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டோம் நம்ம பாடியில். ஸோ இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காம குயிக் ரெமிடியாக தான் தேடிட்டு இருக்கோம். இதே வந்து சித்தா ஆயுர்வேதாலாம் நிறைய நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் இது ஒன் ஆஃப் ஹோமியோபதிங்கிறது ஒரு ஸ்டார்ட்டு. இதுக்கப்புறம் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இதெல்லாம் வந்து எல்லாமே கொண்டு வரலாம்னு எல்லாமே கொண்டு வரலாம். எனக்கு எப்பவுமே வந்து தமிழோட ஹிஸ்ட்ரி, நாங்கள் தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கோம். என்னோட என்ன பழமையான விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி புதுப்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை. தமிழ் ஆராய்ச்சி மையம்னே சார் ஒன்று வச்சு நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிட்டு இருக்காரு. அதோட பேஸ் தான் இந்த இடம் பாருங்க. கரெக்டானா சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அலோபத்தின்னு ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் மொத்த உலகத்தையுமே கபசர குடிநீர் குடிக்க வச்சாங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. கடைசியில் இங்கெல்லாம் வந்து கடைசியில் ஹை எண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் முதல்ல கோவிட் டைமில் கொடுத்ததே கபசர குடிநீர் தான். கரெக்ட். சரினா நிலவேம்பு குடிநீர் தான். ஒலிம்பிக் கேம்ஸ் அது வந்து என்னன்னா ஒலிம்பிக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிஞ்சது. ஓகே. ஸோ அதில் எல்லாம் நம்ம இண்டிஜினியஸ் ஸ்போர்ட்ஸ், நம்மளது மட்டும் உலகத்தில் இருக்க எல்லாத்தோட ஸ்பெயின்னா அவங்களுக்கு ஒரு இண்டிஜினியஸ் ஸ்போர்ட் இருக்கும், போர்ச்சுகலுக்கு ஒன்று இருக்கும், நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி இது ஒரு நெக்ஸ்ட் கிரீஸில் வந்து ஆல்ரெடி நடந்து, இந்த பீத்தேன்ங்கிறது அங்கே இருக்கிற ஒரு ஊர் பேர். ஓகே. கிரீக்கில் அங்கே ஆல்ரெடி நடந்துச்சு. ஸோ இப்போ திரும்பி அதை ரிவைவ் பண்ணி இப்போ நாங்கள் அது மெயின் ஒன் ஆஃப் தி கோ-ஃபவுண்டர் அதில் ஸோ பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சார் இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கீங்க, சலிக்காம போயிட்டே இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, இது எப்படி நீங்க எல்லா விஷயத்தையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஓகே, இந்த சொன்ன மாதிரி இப்போ எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் நாங்கள் எல்லாம் ஒரு வெர்டிக்கல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வெர்டிக்கல் என் தம்பி தான் பார்த்துக்கிறாப்புல. ஓகே. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு இதை விஷயம்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க. எஜுகேஷன் இது எல்லாமே அவங்க கொஞ்சம் சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க தான் கரஸ்பாண்டாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எல்லா விஷயமும் பிரிச்சுக்கிறோம். அதனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஆமாம், பர்ஃபெக்டாக. ஸோ பிஸ்னஸ்னால ஃபேமிலினால எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. எப்போல்லாம் கோயம்புத்தூர் நீங்கள் இருக்கீங்களோ அப்போ எல்லாத்தையும் விசிட் பண்ணிடுறீங்க. ஆமாம். தங்கச்சி வந்து இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இப்போ தங்கச்சி பார்த்துக்கிறாங்க. ஆமாம், அந்த அரைஸ். ஓகே. எப்படி சார் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து தமிழே எடுத்து படித்தேன், அது மூலியமாக வளர்ந்தேன், அதுதான் நம்ம அடையாளம். அது தொடர்பாகவே ஒரு வேலை கிடைச்சது, சந்தோஷமாக வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து இப்படி ஒரு வெர்சடைல் பர்சனாக இருக்கீங்க, அவ்வளோ இதாக மேனேஜ் பண்ணுறீங்க. இப்போ பாலிடிக்ஸ் தீவிரமாக இறங்கிட்டீங்க. இதெல்லாம் தாண்டி மொழி மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அது இப்போ நீங்கள் வந்து அந்த ஆராய்ச்சி மையம் ஒன்று வச்சு அதில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. இந்த ஆர்வம் எப்படி வந்தது? எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். அப்போ வந்து நான் குச்சபுரி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்குன்னு போய் படித்தோம். அங்கே போகும்போது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து லண்டன்லேருந்து வருவாங்க, வேர்ல்டுலேருந்து எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. ஸோ நான் வந்து அவங்களோடலாம் நாங்கள் படிக்கும்போது அப்போ வந்து தமிழ்லாம் கொஞ்சம் இலக்கமாக பேசுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னதான் தமிழ் கேங் லீடர்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ நான் வந்து அவன் அன்னைக்கு ஒரு அசிங்கமாக நினச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை, நான் வந்து தமிழ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன வயசா இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தேன். அப்போ வந்து இங்கிலீஷில் வெள்ளைக்காரன், நம்ம என் ஃப்ரெண்ட்லாம் ஒயிட் பிரிட்டிஷ் பையன்லாம் இருந்தான் காயின்னு சொல்லி. ஸோ அந்த டீமில் கூட போகணுன்னு சொல்லிட்டு தமிழ் பசங்களோட நான் சேர்ந்தே அது ஒரு இலக்கணமா நினைச்சுக்குவாங்க. அது அந்த காலத்துல தமிழ்ல பேசினாலே இலக்கணமா நினைச்சுக்குவாங்க. இங்கிலீஷ்ல பேசினாதான் ஒரு கெத்து, ஒரு இங்கிலீஷ்ல இருந்தாதான் ஒரு மரியாதை மாதிரி ஒரு இமேஜ் எல்லாத்தையுமே இருந்தது. எல்லா சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கையில சாப்பிடக்கூடாது, ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திணிக்கப்பட்டது. அப்ப நம்ம சின்ன வயசுல தான் தெரியல. அப்புறம் போக போக இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். நம்மளோட ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியத்தை, நம்மளோட தாய்மொழியை நம்மளவே அதை வெறுக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி அந்த வெறுப்பு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிதல் இல்லை. ஒரு ஸ்டடி பண்ணுறோம், அப்புறம் நம்மளே ரிசர்ச் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம். இதை பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்காக எனக்கு ஒரு நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து எனக்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து அப்போ வந்து நான் நிறைய இந்த ரிசர்ச்லாம் பண்ணி இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்போ நம்ம ஸ்டடி பண்ணோம். அப்போ எனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நாங்கள் எழுதுவோம். ஒரு 100 விஷயம் 50 விஷயம் என்னெல்லாம் வந்து எழுதிட்டு கடைசியில் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி பார்க்கும்போது தமிழ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிற ஒரு இதில் கன்க்ளூட் பண்ணோம். கன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை பற்றி அப்புறம் தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தேன்.
அதில் வந்து நாங்கள் பழைய தமிழில் வந்து முன்னோர்கள், அதில் ஒரு பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் மதிப்புக்குரிய ஒரிசா பாலுவையா, அப்புறம் மொழியில் தேர்ந்தெடுத்த நிறைய பிரபலங்கள் இவங்கெல்லாம் வச்சு நாங்கள் சேர்ந்து தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அது மூலியமாக இப்போ ஒரிசா பாலுவையா எடுத்துட்டிங்கன்னா அவர் தான் வந்து குமரிகாண்டத்துக்கே போய் சம்மரனில் போய் அவர் அண்டர் வாட்டர் போய் இன்னைக்கு அது இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறது. இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு, அது இருக்கா இல்லையான்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சியில் அது பொய் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இலக்கியத்திலே அதெல்லாம் சங்க இலக்கியத்தில் வந்துருச்சு. தென் மதுரைங்கிறது அங்கே ஆல்ரெடி இருந்திருக்காங்க, குமரிகாண்டம்ங்கிறது இருந்திருக்கு, அதில் பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ரிட்டன் எவிடன்ஸே நம்மக்கிட்ட இப்படி கல்வெட்டில் இருக்குது. இது இருந்தே நம்மளுக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸோ இதெல்லாம் நம்ம தான் எடுத்து இது, ஏன்னா இது இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னு நிறைய பேத்துக்கு பணம் இருக்கும், இதில் ஆர்வம் இருக்காது, இதில் ஆர்வம் இருக்குங்கிட்ட பணம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்போ நம்ம ஏன் இதை எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளால ஃபண்ட் பண்ணி இதுக்காக ஒரு டீம் போட்டு ரிசர்ச் பண்ணி நாங்கள் டேட்டாஸ்லாம் எடுத்து நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணி இப்போ டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சோம். இப்போ ஒரிசா இன்னைக்கு இல்லைனாலும் அவர்கிட்ட நாங்கள் நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் எடுத்து நிறையா எங்களை நம்பி நிறைய பேர் வந்து பொருட்கள்லாம் ஆன்டிக்ஸ்லாம் வந்து கொடுத்து நம்ம மியூசியம் மாதிரி பண்ணலாம்லாம் சொல்லி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய வேலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ விஷயம் நீங்கள் இப்போ பண்ணதுங்கிறது ஒரு தமிழ் படித்த மாணவனாக உங்களுக்கு நான் தனியாக கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அருமையான வேலை, சிறப்பான பணி சார். தேங்க்யூ. தாய்மொழி மாநாடுன்னு ஒன்று பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அது சம்மந்தமாக கொஞ்சம், ஏன்னா நம்ம ஒரிசா பாலையாவை பற்றி பேசணும், ஆமாம், தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பற்றி நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க, அது தொடர்பாக இந்த கேள்வி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு மெயின் காரணம் வந்து நம்ம பராசக்தி. ஏன்னா நம்ம அந்த டைமில் அது 1934 1964 நடந்த ஒரு விஷயம். அப்போ மொழி போர்னு சொல்லுவாங்க, அது என்னன்னே நம்மளுக்கு புரியாது, அப்படியே கடந்து வந்துட்டோம். இந்த படத்தில் தான் பார்க்கும்போது தெளிவாக சொல்லுவாங்க எப்படி இந்தி திணிப்புங்கிறத உள்ள நுழைத்துறாங்க. ஸோ இந்த இந்தி திணிப்புங்கன்னா எல்லா தாய்மொழியும் அழிச்சிட்டு இந்தி தான் எல்லாருமே பரவலாக பேசும், அதுதான் காமனான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், அது இருந்தால் தான் வேலை கொடுப்போங்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலைலாம் வரும்னு சொல்லி அதை திணிக்கணும்னு நினச்சாங்க. இது திணிக்கணும்னு நம்ம பார்க்கும்போது அந்த லாங்குவேஜ் மொழி எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மொழி உருவாகுது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் உருதும் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு இந்தின்னு ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆணி வேறே வந்து நம்ம அது பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பண்ணுறாங்க. அதே வந்து திமுக தான் அதுக்கு வந்து சப்போர்ட்டும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு படத்தில் சொல்கிறாங்க. அதை போய் ஸ்டடி பண்ணும்போது தான் தெரியுது இந்த மாதிரி இவ்வளோ இராணுவத்தை வச்சு சொந்த தாய் மொழிக்காக போராடின மக்களை இராணுவத்தை வச்சு கொன்று குவிச்சு இதே தான் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ நம்ம காலத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த இன்சிடெண்ட்டே வந்து மறைச்சு ஒரு இனத்தையே அழிச்ச வரலாறு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு அரசியலுக்காக லாபத்துக்காக எப்படி திமுக போய் அதே காங்கிரஸ் கூட தான் செய்கிறாங்க. இந்த படத்தை என்ன நோக்கத்தில் அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. அலைன்ஸ் வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு மக்கள் இன்னும் முட்டாளாக இருக்காங்கன்னு நினச்சாங்களா, இல்லை அந்த காலம் மாதிரி எது கடந்து போயிடுவாங்கன்னு ஒரு இதாக நினச்சாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது தாளுமுதையா, சின்னசாமியா இவங்கெல்லாம் வந்து போராடி இறந்துருக்காங்க. ஸோ இவங்களை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு தாய்மொழிக்காக இவ்வளோ இன்றைக்கி அப்படி பண்ணனால தான் இன்றைக்கி நம்ம தாய்மொழி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது, கேரளா நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு. இது என்னென்னா நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா மொழிங்கிறது அது கிளாரிட்டி இல்லாமல் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த வாட்டி இந்த மாநாடு இந்த மாதம் இந்த மாதம்லாம் ஃபுல்லாக அந்த சம்பவம் தான் நடந்தது. இந்த பிப்ரவரி மாதம்லாம் தீவிரமாக இருந்துச்சு. ஸோ இது ஞாபகார்த்தமாக தான் நாங்கள் தாய்மொழி மாநாடுன்னு சொல்லி இது தாய்மொழிங்கிறது எந்த அவங்கவுங்களுக்கு என்ன மொழியோ, அது கன்னடமாக இருக்கலாம், இல்லை சமஸ்கிருதமாக இருக்கலாம், இல்லை தெலுங்குவாக இருக்கலாம், இந்தியா கூட இருக்கலாம், இல்லை என்ன மொழி வேணால் இருக்கலாம். பட் இந்த தாய்மொழியை வந்து நம்ம மறக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான். இது என்ன கொண்டு போய் தமிழுக்காக ஒரு தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி இதை கொண்டு போறாங்க. அப்படி இல்லை, அவங்களோட தாய்மொழி நம்ம வேற மறந்துட்டோம்னா நம்ம தமிழ்ங்கிறதா தமிழை பேசுவோம், அவங்களுக்கு எது தாய்மொழி அவங்க அதை கொண்டாடட்டும். ஸோ இந்த அதே மாதிரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம். ஸோ எங்களுக்கு இது எல்லாமே கடவுளாக உருவாக்கி கொடுக்குற மாதிரி தோணுது. நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு வைக்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தள்ளி போச்சு. எதார்த்தமாக பார்த்தா தாய்மொழி தினமே வந்து நாங்கள் பேர் வைக்கிறதுக்கு சம்மந்தப்படுத்தி வைக்கல. இந்த சம்பவம் இந்த மாதம் நடந்துச்சுன்னு சொல்லி வச்சோம். கடைசியில் பார்த்தா 21ஆம் தேதி உலக தாய்மொழினால ஸோ இதை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இதை ஃபுல்லாகவே வந்து ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தமிழை காக்கிறதுக்கு அவ்வளோ உயிரை கொடுத்து என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் கோயிலையும் மொழியும் என்றைக்குமே அழிக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பாசமாக இவ்வளோ உயிரை கொடுத்து காப்பாற்றின விஷயத்த நம்ம ஜென்ரேஷனும் அடுத்த தலைமுறைகள் அழிச்சிடக்கூடாது. இது ஒரு அவேர்னஸாகவும் இதை ரெடி பண்ணி நம்மளோட பெருமைகள் நம்ம என்னென்ன சாதிச்சிருக்கோம், நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தாய்மொழியிலேருந்து என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறத ஒரு வெளில கொண்டு போகிறோம். சூப்பர் சார், அமேசிங். பாண்டிச்சேரியில் இப்போ வந்து பாலிடிக்ஸில் நுழைஞ்சாச்சு ஜெய்சிஎம் சார் வந்து பாண்டிச்சேரியில் நின்று நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் செய்ய போகிற முதல் விஷயம் என்ன? என்னோட ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டே வந்து லா அண்ட் ஆர்டர். ஏன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து நம்ம ஒரு
யூனியன் டெரிட்டரி லா அண்ட் ஆர்டர் எனி ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது வந்து ஹாலிஸ்டிக்காக எல்லாமே சரியாயிடும். வெளி மாநிலத்துலேருந்து வந்து வரவங்க டூரிஸ்டாக இருக்கட்டும், ஒரு பாதுகாப்பாக ஒரு அங்கே உள்ளூரில் வாழ்கிற மக்களாக இருக்கும், எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்துச்சுன்னா நல்ல மற்ற மாநிலம் மற்ற நாட்டிலேருந்து பெரிய யூனிவர்சிட்டிஸ் வருவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் வரும், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த இன்னும் பெருசாக ஆமாம் எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து அது இன்னும் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். எஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ். சட்டம் ஒழுங்கு சரி பண்ணால் எல்லாமே சரியாயிரும், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்ன்னு சார் சொல்லியிருக்காரு. சார் அமேசிங் சார். இந்த 2 நாள் பயணத்தில் உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறையா. யார் யார் என்னென்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையை சரியாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் நிதானமாக பதில் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறீங்க காது கொடுத்து. சரி பார்த்துக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரீங்க. சராசரி மனிதர்கள் மேலேயும் அக்கறையாக இருக்கீங்க, மொழி மேலே ஆர்வமாக இருக்கீங்க. ஒரிசா பாலுயா பற்றி பேசுகிறீங்க, யார் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னோட பெஸ்ட் விஷஸ் எஸ் எ பிரதரா, எஸ் எ ஃப்ரெண்டா, நீங்கள் வந்து மிக மிக சிறப்பாக இந்த அரசியல் முன்னெடுப்பு உங்களுக்கு அமையணும், நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். வந்து சாரோட தோட்டத்தில் இருக்கோம் சார். நீங்கள் சொல்லுங்க சார். எங்கள் ஐயா சந்தியாகு ஐயா, எங்கள் ஜெயசிலி அம்மா, எங்கள் அப்பாயி, எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா. ஓகே. ஸோ அவங்க நினைவுகாத்தமாக இங்கே சிலை வச்சுருக்கோம். அப்பாவோட அம்மா அப்பா. ஆமாம், அப்பாவோட அம்மா அப்பா. இவங்க வந்து பர்மாவில் இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் ஐயா வந்து பர்மாவில் லேண்ட்லார்டாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பூர்வீகம் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து பஞ்சத்தில் 3 நாள் தலைமுறை முன்னாடி மயன்மாரில் போய் செட்டில் ஆனாங்க. அங்கே வந்து விவசாயம் பண்ணி அங்கே நாங்களாம் லேண்ட்லார்ட்ஸாக இருந்தாங்க. எங்கள் ஐயா வந்து எங்கள் அப்பா பொண்ணு பார்க்குறதுக்கு ஃப்ளைட்டு தான் போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா சிவில் வார் வந்தது. மற்ற ஊர் நாட்டிலேருந்து நம்ம நாட்டில் வந்து இவங்க நம்ம கனிம வளத்தெல்லாம் இவங்க சூறாடுறாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நைட்டாக பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு கொல்ல ஆரம்பித்தாங்க. நிறைய இறப்புகள் வந்துச்சு. அதை சிவில் வாராக மாறுச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள் ஒன் ஆஃப் தி குடும்பத்தை அந்த காலத்தில் காப்பாற்றினது வந்து ஒரு ஃபாதர்கிட்ட வந்து அன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃபாதர், அது கூட எங்கள் புதுச்சேரிக்கு ஒரு தொடர்பாக இருக்கலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃபாதர்கிட்ட வந்து கன் இருந்துச்சு. ஓகே. ஸோ இவங்க வந்து எங்கள் குடும்பத்தை வந்து தாக்க வரும்போது முன்னோர்களை அப்போ ஒரு கன் எடுத்து காட்டி அவங்கள துரத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓ, ஃபாதர் தான் ஒருத்தர் ஃப்ரெஞ்ச் ஃபாதர். ஓகே. அங்கே இருந்த ஃபாதர் வந்து கன் வச்சுருந்தாரு, அது மூலிமா துரத்துறாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தபோது சூழல் வந்தோடனே அங்கேருந்து இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அகதிகளாக திரும்பியும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. மெட்ராஸ், அப்படி தான் யாசர்பாடி, சல்மான் நகர் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பேர் கோயம்புத்தூர் வந்தாங்க. அப்படியே மதுரை எல்லாம், தஞ்சாவூர் எல்லாருமே அங்கங்கே குடி போனாங்க. அப்புறம் ரப்பர் பிளான்டேஷனில் வேலை வேணும்னு சொல்லி வேலை இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்தமான் கூட்டு போகிறாங்க. ஓகே. நம்ம அரசாங்கத்தில் அங்கே ரப்பர் பிளான்டேஷனில் ஒரு ப்ரைவேட் இதில் வேலை செய்யணும். ஸோ அங்கே தான் அப்பா பிறக்கிறாங்க, படிக்கிறாங்க. அங்கே நடந்து அங்கேருந்து வரும்போது தான் எங்கள் மாமா வந்து கோயம்புத்தூர் கூட்டு வராங்க. ஓகே. ஏன்னா அங்கே வாழ்க்கை அப்படி அந்தமானில் இருந்திருப்போம், நாங்கள் அங்கே பிறந்திருக்க வேண்டியது. ஸோ வாழ்க்கை சூழ்நிலைகள் வந்து நம்மளை ஊராக நாடாக மாறி கொண்டு வந்து இவங்களாம் ஒரு பெரிய பில்லராக இருந்தாங்க. அன்றைக்கெலாம் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு 5 ரூபா 10 ரூபா தான் கூலி மாதத்துக்கு. ஸோ ஐயா வந்து 10 ரூபா சம்பாதிப்பாங்க, அப்பாய்க்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும். இதை வச்சு தான் அவங்க 7 பேர் இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாங்க. ஸோ வறுமையில் தள்ளப்பட்டதுனால ஸ்கூல் படிக்க போக முடியல. அதனால் ஸ்கூலெல்லாம் விட்டு ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு கல் வெட்டுறதுக்கு கூலி வேலைக்கு போவாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது வாழ்க்கை. எல்லாமே இருந்து பொண்ணு பார்க்கறதுக்கே ஃப்ளைட்டில் போயிட்டு கடைசியில் சிவில் வார்னால அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி வந்து அநேகன் படம் மாதிரி. ஆமாம், மறுபடியும் ஒரு பிரம்மாண்டம் அவங்களோட பிளஸிங்ஸில் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கீங்க. அவங்க சார் இது எங்கள் அம்மாவோட அப்பா பிலிப் உடையார் ஐயான்னு சொல்லி எக்ஸ் ஆர்மி. அந்த காலத்திலே பிரிட்டிஷ்க்கு ஆர்மி டைம்லேயே 16 வயசு அப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ணி அம்மாட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க. ஆமாம், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஆமாம், எல்லாம் அம்மாட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க அம்மா. ஸோ ஆமாம், அப்போ ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பார். எங்கள் அம்மாவோட அக்காலாம் காஷ்மீரில் தான் பிறந்தாங்க. ஓகே. ஸோ அப்புறம் அங்கேருந்து அவர் ஃபுல்லாக ஊராக அவருக்கு போஸ்டிங்கில் மாறிட்டே இருக்கும், சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இராணுவத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனை படித்து கடைசியில் இங்கே தான் கூட வாழ்ந்துட்டு இருந்தார். விழுந்தாலும் விதையாக மீண்டும் உழைப்பேன் என் நாட்டை காக்க. இங்கே கௌதம புத்தர் இருக்காரு. ஆமாம், அது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எப்பவுமே ஒரு
புத்தரோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே. அது என்னன்னு தெரியல. எப்பவுமே எங்கே போனாலும் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கும். சென்னையாக இருக்கட்டும், சென்னையிலேயே ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருப்போம். எப்பயும் எங்கே போனாலும் ஒரு கண்டினியூஷன் மாதிரி வந்துட்டே இருப்பாரு. ஆமாம். ஸோ இது வந்து இந்த இடமே வந்து எங்கள் அம்மா வந்து தோட்டத்தை அவரோட மெடிடேஷனாகவும் ப்ளஸ் ஒரு ஹீலிங் சித்தா ஆயுர்வேதா மாதிரி ஒரு ஹீலிங் சென்டரை தான் வச்சு நடத்திருக்காங்க. ஆமாம். ஆலம் சொல்லி பேரில் நடத்திட்டு இருக்காங்க. ஆலம். ஆமாம். ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே. ஆமாம். அவங்க ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு நல்ல அழகான ஒரு 2 நாள் பயணம். இந்த 2 நாள் பயணத்தினுடைய நிறைவா முடிவுன்னே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் ஹெச்ஓடி சார் டாக்டர் சேச்சந்திரன் ஐயா சொல்லுவார். எதுவுமே முடிவு இல்லைப்பா, நிறைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைவான, ஏன்னா நிறைவுன்னு சொன்னால் தான் அடுத்த துறக்கம் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு நிறைவான பயணம் சார் இது. ஏன்னா இங்கே வந்துட்டு இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஆச்சரியமாக இருக்குது. சார் மார்ட்டின் சார் வந்து அவருடைய சைல்ட்ஹுட்டு மெமரிஸு, அவர் போராட்டங்கள், உங்களோட போராட்டங்கள், மொத்தமாக நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டியமைச்சது, இதெல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறப்ப இங்கே வந்தால் ஐயாவோட அப்பாயோட ஹிஸ்ட்ரி கேட்டால் அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மனுஷன் ஒரே நீட்டில் வெளில போகணும், உயிர் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் உழைச்சு அந்த வேர்லேருந்து வந்ததுனால தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி சார். எல்லாம் இல்லை இறையருள் இயற்கையோட ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது மிக மிக சிறப்பான முயற்சியாக, வெற்றி தர முயற்சியாக, எப்பயுமே வெற்றியை தக்க வைக்கிற முயற்சியாக இருக்கட்டும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக, ஆஸ் அ பிரதராக என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆல்வேஸ் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அமேசிங் சார், அமேசிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.